ரொம்பவும் அழகா இருந்த ஒரு கிராமம். எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு மரம், வயல், செடி, கொடி, அப்படியே பசுமாடுங்க, ஆடுங்க, கோழிங்க, பறவைகளோட கலகலன்னு சிரிக்கிற சத்தம். அந்த ஊரோட பேரு தான் ஆனந்தபுரம். அங்க இருக்கிற ஜனங்க எல்லாருமே விவசாயம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல கிரி அப்படிங்கிற ஒரு விவசாயி விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கிரியும் அவனுடைய மனைவியான மங்கம்மாவும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க, எல்லாரும் அவங்க வயல்ல விதைகளை தூவிட்டாங்க. ஆனா இன்னும் நம்ம வயல்ல இந்த வேலையெல்லாம் நடக்கல. நம்ம வயல்ல எப்ப நீங்க விதைய தூவ போறீங்க? நானும் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். போன வருஷம்தான் விளைச்சல் எல்லாம் வீணா போய் கைக்கு ஒத்த ரூபா கூட கிடைக்கல. இந்த வருஷமாவது வர்ற விளைச்சல் லாபத்தை கொடுக்கணும். ஆமாங்க, நீங்க சொல்றது உண்மைதான். போன வருஷம் விவசாயம் பண்றதுக்கு நாம ஜமீன்தார்கிட்ட கடனா பணம் வாங்கி பண்ணோம். இப்ப அந்த கடனையும் அடைக்கல, வட்டியும் கட்டல. எப்ப ஜமீன்தார் வந்து அசலும் வட்டி எடுத்து வைன்னு சொல்லுவாரோன்னு பயமா இருக்கு. இப்போ விதை வாங்க கூட என்கிட்ட பணம் இல்லை. ஜமீன்தார் இந்த நேரத்தில் வந்து அசலும் வட்டியும் எடுத்து வைன்னு சொன்னால் நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம கவலையா இருக்கு. ஏங்க, ஜமீன்தார்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி நாம விதைய தூவி வேலையை பார்ப்போம். கடனை கொஞ்ச நாள்ல திரும்ப கொடுத்துடலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுங்க. விதைய தூவுறதுக்கு விதைய வாங்கணும். அதை வாங்க தான் நம்மக்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி கிரி அங்கிருந்து போயிட்டாரு. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா பாவம் கிரிக்கு மட்டும் விதை வாங்குறதுக்கு பணம் இல்லை அப்படிங்கறதுனால வீட்டுல உக்காந்துக்கிட்டு அவன் ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அதை பார்த்து மங்கம்மா இப்படி சொன்னா. ஏங்க ஏங்க இவ்வளவு கவலையா இருக்கீங்க? விதை வாங்க பணம் இல்லைன்னு சொல்லியா? இந்தாங்க, என் தாலி செயினை கடையில அடுக்கு வச்சுட்டு அந்த பணத்துல தேவையான அளவுக்கு விதைய வாங்கிட்டு வந்து தூவுங்க. அதை கேட்டு கிரி ஆச்சரியமா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க மங்கம்மா? நமக்கு கல்யாணம் ஆனப்போ உன் பிறந்த வீட்டில் ஆசையாக போட்ட தாலி கொடி இது. இதை போய் விதை வாங்க காசு இல்லைன்னு அடகு வைக்கணுமா? அச்சோ, அதெல்லாம் என்னால் முடியாது. நான் அதுக்கு வேற வழி எதுனா தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிரி எழுந்திருச்சு போகும்போது கிரிய தடுத்து மங்கம்மா இப்படி சொன்னா. இங்க பாருங்க, நம்ம சந்தோஷமா செலவு பண்றதுக்கு ஒன்றும் இந்த தாலி கொடியை நான் வைக்க சொல்லி சொல்லல. நம்மளுடைய தேவைக்காக தானே வைக்க சொல்லி சொல்றேன். இப்ப இது என் கழுத்துல இருந்து என்ன பண்ண போகுது? நீங்க நல்லபடியா விதையை வாங்கி தூவுங்க. இந்த வருஷம் விளைச்சல் நல்லபடியா வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா என்னுடைய தாலி கொடிய நீங்க மீட்டு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி மங்கம்மா தாலி கொடியை கழட்டி புருஷன் கையில வச்சா. நீ என்ன சொன்னாலும் இந்த தாலி கொடி அடகு வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஏங்க இப்படி சொல்றீங்க? நீங்க எவ்வளவு நல்லவரு. இந்த காலத்துல ஆம்பளைங்க எல்லாரும் அவங்க சந்தோஷத்துக்காக பொண்டாடி கழுத்துல இருக்கிற தாலி கொடியை கொண்டு போய் வித்து அவங்க சந்தோஷமா இருக்காங்க. நீ சந்தோஷமா இருக்க கேட்கலையே. நம்ம குடும்பத்துக்காக தானே, வச்சுக்கோங்க. உங்களை மாதிரி புருஷனுக்கு நான் இதை கூட செய்யலனா எப்படி? அப்படின்னு மங்கம்மா சொன்னதுனால வேற வழி இல்லாம கிரி சரின்னு சொல்லி அந்த தாலி கொடியை கொண்டு போய் அடகு வச்சு அதுக்கான பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அப்ப வீட்டுக்கு வந்தது மங்கம்மா கிரிய பார்த்து இப்படி சொன்னா. ஏங்க, தாலி கொடியை அடகு வச்சு பணம் கொண்டு வந்துட்டீங்களா? அந்த பணத்தை வச்சு போய் விதைய வாங்கிட்டு வாங்க. அதுக்கு சரி அப்படின்னு சொல்லி கிரி விதைய வாங்குறதுக்கு கிளம்பும் போது அதுக்குள்ள அந்த ஊரோட ஜமீன்தார் கிரிய பார்த்து அவன் கிட்ட இப்படி சொன்னாரு. என்னடா கிரி, போன வருஷம் என்கிட்ட விதை தூவணும்னு பணம் வாங்கின. அசலும் வரல, வட்டியும் வரல. அது போய் இந்த வருஷமே விதைக்கிறதுக்கான நேரமே வந்துடுச்சே. ஐயா, உங்களுக்கு என் நிலைமை தெரியும். போன வருஷம் விளைச்சல் எதுவும் சரியா வரலங்க. மொத்தமும் நஷ்டமாயிடுச்சுங்க. இந்த வருஷம் இனிமே தான் விதையே தூவ போறேன். இந்த தடவையாவது விளைச்சல் நல்லபடியா கைக்கு வந்துடுச்சுன்னா உங்களுடைய அசலும் வட்டியும் சேர்த்து கொடுக்கறேன் அப்படின்னு கவலையா சொன்னா கிரி. அதை கேட்டு ஜமீன்தார் ரொம்பவும் கோவமா, என்னோட கடன் அடைக்க உங்ககிட்ட பணம் இருக்காது, ஆனா விதைக்கிறதுக்கு மட்டும் பணம் இருக்குமோ? உன்ன மாதிரி ஆளுங்க எத்தனை பேரை பார்த்துருக்கேன். என்கிட்டலாம் உன் பருப்பு வேகாது. நீங்க எல்லாரும் பணம் வாங்கும் போது ஒரு மாதிரியும் பணத்தை கேட்டா ஒரு மாதிரியும் நடந்துப்பீங்க. ஐயா ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா. நான் இனிமே தாங்க விதைக்கவே போறேன். இந்த வருஷம் விளைச்சல் நிச்சயம் நல்லபடியா வரும். நீங்க கவலைப்படாதீங்க ஐயா. இந்த தடவை பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு ஜமீன்தாருடைய காலில் விழுந்து அவன் கெஞ்சி கேட்கும்போது கிரியோட இடுப்புல சொருகி வச்சிருந்த அந்த கட்டு பணம் கீழே வந்து விழுந்துச்சு. அத அந்த ஜமீன்தார் எடுத்துக்கிட்டு, என்னடா பணம் இல்லைன்னு சொன்ன, அப்போ இந்த பணம் ஏது? ஐயா,
இது என் பொண்டாட்டியோட தாலி கொடிய அடகு வச்சு கொண்டு வந்த பணங்க. இந்த பணத்தை வச்சு தான் இந்த வருஷம் விதையே நான் வாங்கணும். ஓ அப்படியா? இந்த வருஷம் உன் வயல்ல விதைய துவலனா ஒன்றும் ஆயிடாது. இந்த பணத்தை நீ என்கிட்ட வாங்கின பணத்துக்கான வட்டியா எடுத்துக்கிறேன். அசலை சீக்கிரம் கொடுத்துடு. அப்படி கிரி கஷ்டப்பட்டு பொண்டாட்டியோட தாலி கொடிய அடகு வச்சு கொண்டு வந்த பணத்தை ஜமீன்தார் எடுத்துக்கிட்டு போறத பார்த்து உடனே கிரி குறுக்க வந்து அவர்கிட்ட கெஞ்சி கேட்டான். ஐயா ஐயா, விதை வாங்குறதுக்காக என் பொண்டாட்டி தாலி கொடி அடகு வச்சு கொண்டு வந்த பணங்க. அதை தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. அது இல்லைன்னா என்னால் விதை வாங்க முடியாது அப்படின்னு மறுபடியும் கெஞ்சி கேட்டான். ஆனா கொஞ்சம் கூட கருணையே இல்லாத அந்த ஜமீன்தார் கிரிய பார்த்து கோவமா, டேய் கிரி, இந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்கறேன். ஆனா நீ கடனை அடைக்கிற வரைக்கும் உன்னோட பொண்டாட்டிய என் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறேன். இதுக்கு நீ சரின்னு சொல்றியா? அத கேட்டதும் கிரிக்கு மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு. அப்ப கிரி ஜமீன்தாரனை பார்த்து கோவமா, டேய் மானம் கெட்டவனே, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? உன்னை மாதிரி கேவலமானவங்கிட்ட பணத்தை கடன் வாங்கின பாரு, என்ன சொல்லணும். இன்னொரு பொண்ணுக்கிட்ட தன்னோட தாயையும் தங்கச்சியையும் பார்க்கணும். ஆனா உன்னை மாதிரி நாய் புத்தி இருக்கிறவன் தாண்டா இப்படியெல்லாம் எல்லாரையும் பார்க்க முடியும் அப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஜமீன்தாரனை திட்டுனான். அதை கேட்டதுமே ஜமீன்தாரனுக்கு கோவம் தலை உச்சிக்கு ஏறிச்சு. அதனால அவன் ரொம்ப கோவத்தோட, ஏண்டா, என் வீட்டு நாய்க்கு இருக்கிற மதிப்பு கூட இந்த ஊர்ல உனக்கு இருக்காது. அப்படிப்பட்ட நீ என்ன இப்படியெல்லாம் பேசுறியா? உன்கிட்ட என்ன இருக்குன்னுடா உனக்கு இவ்வளவு தைரியம்? என்னையே எதிர்த்து பேசிட்டல்ல. இது வரைக்கும் போனா போது ஏழையாச்சேன்னு சும்மா விட்டேன். ஆனா என் தலையில ஏறி உக்கார பாக்குறியா? இனி உன்னை விட மாட்டேன். நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்கு உடனே உன் வீட்டை எழுதி கொடு. உடனடியா உன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போ, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி கோவத்துல கிரியையும் மங்கம்மாவையும் வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டான். அப்ப மங்கம்மா கிரிய பார்த்து, என்னங்க இது, அந்த ஜமீன்தார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கலாம்ல. இப்ப பாரு அவருக்கு எப்படி கோவம் வந்துருச்சுன்னு. இப்ப நம்ம 2 பேரும் நடு தெருவில் நிக்கிறோம். என்ன மங்கம்மா இது, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அந்த ஜமீன்தாரன் எவ்வளோ கேவலமா பேசினான்னு உனக்கு தெரியல? அவன் அந்த அளவுக்கு பேசும்போது என்னை கேட்டுக்கிட்டு அமைதியா இரு நான் சொல்ற. இப்ப என்ன, நமக்கு வீடு தானே போச்சு, நமக்கு வயல் இருக்கு. இனிமே நம்ம வாழ்க்கைய வயல்ல வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வயலுக்கு போயிட்டாங்க. அந்த வயல்லையே சின்னதா ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு அங்க அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் மங்கம்மா கிரிக்கிட்ட இப்படி சொன்னா, ஏங்க அங்க பாத்தீங்களா, எல்லாரும் வயல்ல விதைய தூவிட்டாங்க. அது முளைச்சு வரவும் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா நம்ம வயலை பாருங்க, இன்னும் நாம விதைய தூவவே இல்லை அப்படின்னு கவலையா சொன்னான். அதை கேட்டு கிரி பொண்டாட்டிய சமாதானப்படுத்தி இப்படி சொன்னான். நான் என்னதான் பண்றது மங்கம்மா, நீ போனா போதுன்னு உன்னோட தாலி கொடிய கொடுத்த. நான் அதை அடகு வச்சு பணத்தை கொண்டு வந்தேன். ஆனா அந்த நேரம் பார்த்து அந்த வீணா போன ஜமீன்தார என்கிட்ட இருந்து அந்த பணத்தையும் புடுங்கிக்கிட்டு போயிட்டானே. அதனால தான் என்னால விதைய வாங்கிக்கிட்டு வர முடியல. ஆனா நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த பூமி தாயி நமக்காக இருப்பா. நமக்கு நிச்சயமா வாழ்றதுக்கு ஒரு நல்ல வழிய காட்டுவா அப்படின்னு சொல்லி அவன் பூமி தாய கும்பிட ஆரம்பிச்சான். அப்ப எங்கிருந்து வந்துச்சு தெரியல, ஒரு காக்கா கொஞ்சம் நெல்லை கொண்டு வந்து கிரி முன்னாடி போட்டுட்டு போயிடுச்சு. கிரி அந்த நெல்லை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். அப்போ அந்த நெல்லை பார்த்து மங்கம்மா இப்படி சொன்னா, ஏங்க என்னங்க இது, இந்த நெல்லு பார்க்க வித்தியாசமா இருக்கு, ஏதோ தங்க மாதிரி ஜொலிக்குதே. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நெல்லை நான் பார்த்ததே இல்லையே. இத்தனை வருஷமா நாமளும் விவசாயம் செய்யறோம், யாரோட வயலையும் இப்படி ஒரு நெல்லு தூணதை நான் பார்த்தது இல்லையே. அப்படி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அதை ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆகாயத்துல இருந்து ஒரு தேவதையோட குரல் அவங்களுக்கு கேட்டுச்சு. இங்க பாரு கிரி, இந்த பூமி தாயை நம்பினவங்க யாரும் தோத்து போக மாட்டாங்க. இந்த நெல்லை கொண்டு போய் உன்னுடைய வயல்ல தூவு. அதை கேட்டு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க. ஏங்க உங்களுக்கு கேட்டுச்சா, அந்த பூமி தாய்க்கு நம்ம வேண்டுதல் கேட்டுதான் நமக்காக தான் இந்த நெல்லை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அப்படி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சந்தோஷப்பட்டு உடனே அந்த விதையை கொண்டு போய் அவங்க வயல்ல தூவுனாங்க. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. கிரி வயல்லையே குடிசையிலே தங்கிக்கிட்டு வயல்ல இருக்கிற விளைச்சல நல்லபடியா பாத்துக்க ஆரம்பிச்சான். இன்னும் கொஞ்ச நாள்ல
அறுவடை நேரம் வருது அப்படின்னும் போது மங்கம்மா வயல்ல இருக்கிற நெல்லை பார்த்து ரொம்பவும் சந்தோஷமா, ஏங்க பாத்தீங்களா, நம்ம வயல்ல விளைஞ்ச நெல் எல்லாமே சாதாரண நெல்லு மாதிரியே இல்லையே, ஏதோ தங்க நெல்லு மாதிரி இல்ல, எனக்கு என்னமோ இதெல்லாம் சாதாரண நெல் இல்ல, தங்கம்னு தாங்க தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதும் கிரியும் அந்த ஒரு நெல்லை எடுத்து இது என்ன எப்படி இருக்கு அப்படின்னு கவனிச்சு பார்த்தா. அப்ப கிரி சந்தோஷமா மங்கம்மா கிட்ட, மங்கம்மா, நீ சொன்னது உண்மைதான். இந்த நெல்லு சாதாரண நெல் இல்ல, இது தங்க நெல்லு தான். இது முழுக்க முழுக்க சுத்தமான தங்கம்தான் அப்படின்னு அந்த நெல்லை கொண்டு போய் மங்கம்மா கையில வச்சான். மங்கம்மாவும் அந்த நெல்லை உத்து உத்து பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அப்போ கிரி கிட்ட மங்கம்மா, ஏங்க அந்த பூமி தாய் நினைச்சா நம்ம கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கலான்றது உண்மைதான் போலங்க. அன்னைக்கு நீங்க சொன்னீங்க, இன்னைக்கு அந்த அம்மா நிறைவேற்றியும் வச்சுட்டாங்க. இந்த மொத்த தங்கத்தையும் வித்தா நமக்கு இனிமே கடனே இருக்காதுங்க. இந்த ஊர்ல இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் தலை நிமிர்ந்து நடக்கலாம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பூமி தாயோட கருணை தான் அப்படின்னு பூமி தாய்க்கு நன்றியை தெரிவிச்சா மங்கம்மா. அப்ப கிரியும் அந்த விளைச்சலை பார்த்து ரொம்பவும் சந்தோஷமா, ஆமா மங்கம்மா, நீ சொல்றது உண்மைதான். அந்த பூமி தாயோட கருணையால தான் இந்த மந்திர விதை நமக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே அறுவடை செஞ்சு நாளைக்கே பட்டணத்துக்கு கொண்டு போய் வித்து பணம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிரி ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அடுத்த நாள் காலையில ஊர்ல இருக்கிற கூலி ஆட்களை கொண்டு வந்து அறுவடைய நல்லபடியா செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த நெல்லை எல்லாத்தையுமே மூட்டையில போட்டு விக்கிறதுக்காக பட்டணத்துக்கு கொண்டு போகும்போது அது தங்க நெல்லு அப்படிங்கிற காரணத்தினால வழக்கமா சாதாரண நெல்லுக்கு கிடைக்கிற பணத்தை விட 10 மடங்கு அதிக பணம் உனக்கு கிடைச்சது. அந்த பணத்தை கிரி கொண்டு வந்து மங்கம்மாவோட கையில வச்சான். அந்த பணத்துல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு போய் ஜமீன்தாரனுடைய கடனை தீர்த்து அவங்க வீட்டை அவங்க திரும்ப வாங்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு போய் மங்கம்மாவோட தாலி கொடியை மீட்டு கொண்டு வந்து அதை பொண்டாட்டி காலத்துல போட்டு கிரி பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டான்.